நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிக்கும். எல்லாம் சூப்பரா இருக்கு. செம்மையா படம் எடுத்திருக்காங்க. ஒண்ணுமே எந்த இடத்துலயும் யாரையும் மிஸ் பண்ணல. எல்லாரையும் சூப்பரா எடுத்திருக்காங்க. படம்னா இந்த படம் தான் தரமான படம். தலைவரா அவரு சும்மாவே செம்மையா நடிப்பாரு, கேட்கவே வேணாம். அதான் இந்த படத்துல இன்னும் சூப்பர் மாஸ். கேட்க போனா நெகட்டிவ் எதுவுமே இல்ல. அடிதடை எதுக்குன்னா அவங்க கூலி படத்துக்காக, கூலி வேலை செய்யறவங்க தொழிலாளர்களுக்காக தான் அந்த இடத்துல எடுத்திருக்காங்க. சோ அது எதுவுமே நெகட்டிவ் கிடையாது, எல்லாமே பாசிட்டிவானதுதான். பழைய சீன்ஸ் எல்லாம் செம்மையா கத்துனாங்க. கத்துறதே அப்படியே காது கிழிச்சு போச்சு. பழைய ஸ்டைல் அப்படியே இருந்துச்சு, செம்மையா இருந்தது. எல்லா தரமா மியூசிக் எடுத்திருக்காங்க. ஒரு கேரக்டரும் எந்த கேரக்டரும் மிஸ் பண்ணல. எல்லா கேரக்டரையும் வேஸ்ட் பண்ணாம எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரான படம். எல்லாருமே பார்க்கலாம். வேணாலும் பாக்கலாங்க. ரிவ்யூன்றது தலைவருக்காக எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். சீன் பை சீன் தலைவர் ஆசம். மியூசிக்லாம் வேற லெவல்ல இருந்தது. ஃபைட் மியூசிக்லாம் வேற லெவல்ல இருந்தது. ஆமா, வேற லெவல்ல பண்ணிருக்காரு. ரியலிஸ்டிக்கா இருக்கு எல்லாமே. எல்லாமே இன்னும் அப்ப பாக்குற மாதிரியே தான் இப்ப வரைக்கும் இருக்கு. அப்பா காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் தலைவர். வேற யாராலையும் வர முடியாது. நாங்க குழந்தையா இருக்கிறதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தலைவருக்காக எவ்வளவு வேணா சப்போர்ட் பண்ணலாங்க. வேற ஆப்ஷனே இல்லங்க. வெளியே ரிவ்யூ எல்லாம் பாக்காதீங்க. உள்ள தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ், ஆடியன்ஸ் ட்ரூ ரஜினி ஃபேன்ஸ் ரெஸ்பான்ஸ் வேற லெவல்ல இருக்கு. நான் பார்த்தாங்க வந்த ரிவ்யூ எல்லாம் பார்க்கல. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ். யாரும் ஆன்லைன்ல பார்க்காதீங்க, மூவி தியேட்டர்ல பாருங்க. அப்பதான் நல்லா இருக்கும், நல்லா ரசிக்க முடியும். அப்பதான் இது ஆன்லைன்லயோ இல்ல லைக் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் அந்த மாதிரி வெர்ஷன்ல பார்த்தா இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியாது. தியேட்டர்ல வேற லெவல்ல இருக்கு அந்த மியூசிக் எஃபெக்ட்ஸோட எங்க மேல பாக்ஸ்ல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, யாராலையுமே உட்கார முடியல சீட்ல. எல்லாருமே ஒரே ஆசம்ல மேலதான் இருக்கும். எல்லாருமே டான்சிங் தான் அங்க. சோ அந்த அளவுக்கு இருக்கு. இன்னும் 30வது நாள் ஆனாலும் இப்படிதான் இருக்கும். நானே இன்னும் 2 தடவை கூட வருவேன். அவ்வளவு அளவுக்கு தலைவர் படம் மாஸ். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நாங்க சின்ன வயசுல ரஜினி பார்த்தா வளர்ந்துருக்கோம். ரஜினி மூவில இருந்து ஸ்டோரியில எதிர்பார்க்காதீங்க. செலிப்ரேஷன், தலைவர் படம் செலிப்ரேஷன். அதுக்குதான் வரணும். நாங்க அந்த கிளைமேக்ஸ் பிட்லாம் வறுத்து அந்த பழைய நொஸ்டாலஜியா, எனக்கு பழைய தீ படத்துல, பழைய கூலி படத்துல எல்லாம் ரஜினி அப்படியே இருந்தது. தலைவர் வறுத்துங்க படம். திருப்பி வருவாங்க. நீங்க நான் ஆடியன்ஸ்க்கு சொல்றது, இந்த ரிவ்யூ எல்லாம் பாக்காதீங்க. ரஜினி ஃபேன்ஸ் தைரியமா பார்க்கலாம் படம் வருது. நீங்க பார்க்கலாம். குழந்தைங்க பார்க்க என்னன்னு சொன்னாங்க. ஆனா அவ்வளவு ஃபைட்டிங்லாம் இல்ல, நல்லா தான் இருந்தது படம். நல்லா இருந்துச்சு படம். ஓவரா நல்லா இருந்துச்சு. ஃபுல்லா ரஜினியே அந்த மூவியை ஹோல்ட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. ஆமா, நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லாரும் என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியா. நான் பயந்துருந்தேன், குழந்தைங்களும் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சொல்லுங்கம்மா. சூப்பரா இருந்துச்சு. நெகட்டிவ்லாம் பாக்குற மாதிரி பார்க்கணும், அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு, அவ்வளவுதான். ஓகேங்களா? எல்லாருமே மற்ற படம் மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்தா அப்படிதான். நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்குமா? ரிவ்யூ பார்த்த மாதிரி இல்லை, படம் சூப்பரா இருக்கு. ரஜினி ஃபுல்லா ஆக்ட் பண்ணிருக்கிறாரு. எல்லாம் இந்த மலையாளி ஆக்டர் பேர் அவர் அவர் நல்லா பண்ணிருக்காரு. அப்புறம் படம் நல்லா விருப்பா போகுது. ஃபுல்லா கம்ப்ளீட்டா விருப்பா போகுது. நினைச்ச மாதிரி இல்ல, சூப்பரா வந்திருக்கு. ஆமா, கண்டிப்பா. நானே டிக்கெட் இல்லாம தான் கஷ்டப்பட்டேன். இப்ப கூட லேட்டா காரணமே பசங்களால தான். இப்போ ஏசரி கொடுத்ததால தான் லேட்டா வந்தோம். ஆக்சுவலா இல்லைன்னா முன்னாடியே பார்த்துருப்போம். ஏசரி கொடுத்ததால தான் லேட் ஆயிடுச்சு. இல்லை முதலே பார்த்துருப்போம். ரஜினிகாந்த் இன்னும் மாஸ் கட்டுறாரு. மக்கள் எப்பவுமே அந்த பாட்டு, ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு ஃபுல் சவுண்டு தான். முதல் பாட்டு அனிருத் பாட்டு சாங்ஸ் சூப்பரா இருக்கு. 2 பாட்டும் ஹிட்டா இருக்கு. 3 பாட்டு இருக்கிற 2 பாட்டு நல்லா ஹிட்டா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. அனிருத் நல்லா போட்டிருக்காரு. அவர் ஃபாஸ்ட் மியூசிக். நாகார்ஜுனன் கேரக்டர் பாத்தீங்கன்னா அவர் இன்னும் கொடுத்துருக்கலாம் தோணுது. நாகார்ஜுனாக்கும் இவருக்கு இன்னும் பண்ணிருக்கலாம்னு தோணுது. ஆக்சுவலா இன்னும் நல்ல பெட்டர் கேரக்டர் கொடுத்துருக்கலாம். அவரு சூப்பர். அதான் சொன்னேன். இப்போ அவர் பேர் தெரியல, சோபின் மலையாட்டுறது. அவர் தான் ரஜினிக்கு அப்புறம் அவர் தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு.